Good morning students. Welcome to all. Standard 8th Subject English Unit 3. Today we will learn the topic the 3 questions. Section 2. Section 1ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிங் வந்து அந்த ஹெர்மிட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போ வந்து யாரோ ஒரு மேன் வந்து ஓடுற மாதிரி இருந்தது. அதோட ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட கண்டினியூஷன். The king turned round and saw a bearded man come running out of the wood. இப்போ அந்த மேன் ஓடி வர்றதை வந்து கிங் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு saw a bearded man, அவர் அந்த பியர்ட் அப்படின்னா தாடி வச்சுருக்காரு. ஸோ கம் ரன்னிங் அவுட் ஆஃப் த wood. இப்போ எதை நோக்கி ஓடி வர்றாரு அப்படின்னா வுட்டுனா என்னது அப்படின்னு சொன்னாக்கா ஃபாரஸ்ட், அந்த காட்டை நோக்கி ஓடி வர்றாரு. The man held his hands pressed against his stomach. ஸோ அப்போ ஓடி வர்றவர் என்ன பண்ணுறாருனா அவரோட கையை வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அகைன்ஸ்ட் அவரோட ஸ்டொமக்கில் வச்சு என்ன பண்ணியிருக்காருனா அழுத்தி பிடிச்சிருக்காரு. அண்ட் blood was flowing from under them. ஸோ அப்போ அவர் பிடிச்சிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஃப்ளட்டு வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளட் வந்து ரொம்ப போயிட்டே இருக்குது. when he reached the king. இப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருனா கிங்கை வந்து ரீச் பண்ணிட்டாரு. when he reached the king he fell fainting on the ground moving feebly. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருனா அவர் ஓடி வந்து கிங்கிட்ட வந்து விழுந்தோடனே என்ன ஃபெயிண்டிங்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அந்த கிரவுண்ட்லேயே. மோயிங் அப்படின்னாக்கா க்ரை, ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு வந்தாக்கில் என்ன பண்ணுறாருனா அவருக்கு மயக்கம் ஆயிடுது, அந்த ஆக்கில் கீழே விழுந்துடுறாரு, பிளட்டோடு வர்றாரு இல்லையா அதனால். த கிங் அண்ட் த ஹெர்மிட் unfastened த மேன்ஸ் கிளாத்திங். ஸோ இப்போ இந்த கிங்கும் ஹெர்மிட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அன்ஃபாஸ்டன்ட் அப்படின்னாக்கா அந்த ரிமூவ் பண்ணுறாங்க, அவரோட கிளாத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தேர் வாஸ் அ லார்ஜ் wound in his stomach. ஸோ இப்போ அவர் ஓடி வந்தவரோட ஸ்டொமக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய காயம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. த கிங் வாஷ்டு இட் as best he could. ஸோ அதை பார்த்தோன்னே கிங் என்ன பண்ணுறாருன்னா வாஷ் பண்ணுறாரு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாரு. அண்ட் பேண்டேஜ் இட், அவரோட ஸ்டொமக்கில் வந்து பேண்டேஜ் பண்ணுறாங்க. with his handkerchief and with a towel the hermit hand. கிங்கோட கையில் இருந்த அந்த கர்ச்சீஃப் அப்புறம் என்ன ஹெர்மிட்டோட டவல் இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேண்டேஜ் போடுறாங்க. பட் த blood would not stop flowing. ஆனால் அந்த பிளட்டு வர இது வந்து என்ன பண்ணலை அப்படின்னாக்கா ஸ்டாப் ஆகவே இல்லை. அண்ட் த கிங் அகைன் அண்ட் அகைன் ரிமூவ் த பேண்டேஜ் சோக்டு வித் த வார்ம் blood. ஸோ அப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு பேண்டேஜ் போடுறாங்க. அண்ட் வாஷ் த அண்ட் ரீபேண்டேஜ் த wound. திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த wound காயத்துக்கு வந்து வாஷ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. when at last the blood ceased flowing. லாஸ்ட்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ceased அப்படின்னா ஸ்டாப்டு, லாஸ்ட்டாக அந்த blood வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. the man revived and asked for something to drink. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு வந்து திரும்ப ரிவைவ் அப்படின்னு சொன்னாக்கா ரிகைன் லைஃப், அவரோட லைஃபே திரும்ப கிடச்ச மாதிரி இருக்குது. ஸோ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா ஆஸ்க்டு ஃபார் சம்திங் டு ட்ரிங்க், ஏதாவது குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்குறாரு. த கிங் brought ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் கேவ் இட் டு ஹிம். ஸோ கிங் உடனே ஓடி போய் என்ன ஃப்ரெஷ் வாட்டர் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. மீன்வாயில் த சன் ஹேட் செட். ஸோ அந்த டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சன்செட் ஆகிடுச்சு, ஸோ இருட்டாயிடுச்சு. அண்ட் இட் பிகம் கூல், ரொம்ப குளிராகவும் இருக்குது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா அமைதியாகிடுச்சு, எல்லா இடமுமே என்ன ஆயிடுச்சுன்னா அமைதியாகிடுச்சு, சன்செட் ஆயிடுச்சு. ஸோ த கிங் வித் த ஹெர்மிட்ஸ் ஹெல்ப் கேரிட் த wounded man into the hunt and laid him on the bed. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த கிங்கும் ஹெர்மிட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த wounded man, காயம்பட்டவருக்கு என்ன பண்ண எங்கே கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்கன்னா அவரோட ஹெர்மிட்டோட ஹண்டில் கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க, அவரோட பெட்டில் படுக்க வச்சிடுறாங்க. லையிங் ஆன் த பெட். இப்போ அவரை வந்து பெட்டில் வந்து நல்லா படுக்க வச்சுட்டாங்க. த மேன் க்ளோஸ்டு ஹிஸ் ஐஸ் அண்ட் வாஸ் குவைட். ஸோ அப்போ அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த wounded மேனுக்கு வந்து பேண்டேஜ்லாம் போட்டோன்னே அவர் கண்ணை மூடி என்ன பண்ணிட்டாருன்னா அமைதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் த கிங் வாஸ் ஸோ டயர்ட் ஃப்ரம் ஹிஸ் வாக் அண்ட் ஃப்ரம் த ஒர்க் ஹி ஹேட் டன் தட் ஹி க்ரோச் டவுன் ஆன் த த்ரெஷ்ஹோல்டு. ஸோ இப்போ வந்து கிங் வந்து என்ன ஆகிட்டார்னா டயர்ட் ஆகிட்டார். பட் த கிங் வாஸ் ஸோ டயர்ட். ஏன் அப்படின்னாக்கா அவர் மார்னிங் நடந்து வந்தது ஃப்ரம் த ஒர்க், அது மட்டும் இல்லை ஹெர்மிட்டுக்கு வந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்கா ஹெல்ப் பண்ணார். ஸோ அதனால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். ஹீ க்ரோஞ்ச்டு அப்படின்னாக்கா பெண்ட் ஆகுறது. டவுன் ஆன் த த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு சொன்னால் வாசல் படியில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா பெண்ட் பண்ணி உட்காந்துட்டாரு. அப்படியே என்ன பண்ணிட்டாருனா அண்ட் ஆல்சோ ஃபெல் அஸ்லீப், அப்படியே என்ன பண்ணிட்டாருனா பெண்ட் பண்ணி உட்காந்தாக்கில் வாசப்படியில் என்ன பண்ணிட்டாருனா தூங்கிட்டாரு. ஸோ சவுண்ட்லி தட் he slept all through the
short summer night. So soundly that he slept all through the short summer night. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நைட்டு சம்மர் நைட் ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா அப்படியே என்ன பண்ணிட்டாருன்னா பெண்ட் பண்ணி உட்காந்தாக்களே த்ரெஸ்கோல்டு அந்த வாசல் படியிலே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தூங்கிட்டார். when he woke in the morning. ஸோ காலையில் எழுந்திருக்கிறார். இட் வாஸ் லாங் பிஃபோர் ஹி குட் ரிமெம்பர் வேர் ஹி வாஸ். ஸோ அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா காலையில் எழுந்திரிச்சு அவர் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. அண்ட் ஹூ வாஸ் த ஸ்ட்ரேஞ்ச் பியர்ட் மேன் லைங். ஸோ அப்போ அவர் கிங் வந்து எழுந்திரிச்சிடுறாரு. எழுந்துட்டு அவர் நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணி பார்த்துட்டு அங்கே ஒரு புதுசாக ஒருத்தர் பியர்ட் மேன் அந்த தாடி வச்சு ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, படுத்துட்டு இருக்காரு. அந்த பெட்டில் வந்து என்ன பண்ணுறாரு, படுத்துட்டு இருக்காரு. கேசிங் அப்படின்னா லுக்கிங், இன்டென்ட்லி அப்படின்னு சொன்னால் க்ளோஸ்லி. அவரை போய் என்ன பண்ணுறாருன்னா க்ளோஸாக பார்க்குறாரு. அட் ஹிம் வித் த ஷைனிங் ஐஸ். ஸோ கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவரை வந்து பார்த்துட்ருக்காரு. யார் அப்படின்னா கிங். forgive me said the beard man in a weak voice. ஸோ அவர் நம்ம கிட்ட போய் பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவரும் கண்ணு முழிச்சிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா forgive me என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வீக் வாய்ஸ், ரொம்ப லோ வாய்ஸில் சொல்கிறாரு. when he saw that the king was awake and was looking at him. எப்போ சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் கிங் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த பெட்டில் படுத்துருக்கிறவரை க்ளோஸாக லுக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. கெய்சிங் இன்டென்ட்லி, லுக்கிங் க்ளோஸ்லி. க்ளோஸாக பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னா அவர் கண்ணு முழிச்சிடுறாரு. முழிச்சோன்னே என்ன பண்ணுறாருன்னா அவரோட லோ வாய்ஸில் என்ன பண்ணுறாருன்னா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங்கிட்ட சொல்கிறாரு. ஐ டோன்ட் நோ யூ அண்ட் ஹாவ் நத்திங் டு forgive you for said the king. உடனே எனக்கு ஒன்று யாருனே தெரியாது, நீயே வந்து என்கிட்ட வந்து சாரி கேட்குற, forgive மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து கேட்குறாரு. யூ டோன்ட் நோ மீ பட் ஐ நோ. அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த அடிபட்டவர் என்ன சொல்கிறேன்னா என்னை வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை வந்து எனக்கு என்னது தெரியும். ஐ எம் தட் த எனிமி ஆஃப் யுவர்ஸ். நான் வந்து உங்களோட எனிமி. ஹூ ஸ்வோர் டு ரிவெஞ்ச் ஹிம்செல்ஃப் ஆன் யூ. நான் வந்து உங்களை வந்து என்ன பண்ணேன், பழி வாங்குறதுக்காக தான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா வந்தேன் அப்படின்னு ஸ்வோர் அப்படின்னு சொன்னாக்கா ப்ராமிஸ். நான் கண்டிப்பாக உங்களை வந்து அதாவது பழி வாங்குறதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன் வந்தேன். பிகாஸ் யூ எக்ஸிக்யூட்டட் ஹிஸ் பிரதர் அண்ட் சீஸ்ட் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்னோட பிரதரை வந்து என்ன பண்ணணும், அவங்களோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா சீஸ்டு அப்படின்னு சொன்னாக்கா பறிச்சிடுறது. என்னோட பிரதரோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டிங்க. ஸோ அதனால் உங்களை கொல்றதுக்காக தான் நான் வந்தேன். ஐ நியூ யூ ஹேட் கான் அலோன் டு see த ஹெர்மிட். நீங்கள் வந்து தனியாக போய் ஹெர்மிட்டை மீட் பண்ணுறதா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்தேன் அப்படின்னு. அண்ட் ஐ ரிசால்வ்டு டு கில் யூ அண்ட் ஆன் யூ பேக். ஸோ என்ன பண்ணுறாருன்னா ஸோ நீ வந்து நீங்கள் தனியாக வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கொல்றதுக்காக என்ன வந்தேன் ஆன் யுவர் வே பேக். பட் த டே பாஸ்டு அண்ட் யூ டிட் நாட் ரிட்டர்ன். நாட்களும் வந்து நடந்துகிட்டே போச்சு. யூ டிட் நாட் ரிட்டர்ன். நீங்கள் திரும்ப வந்து என்ன பண்ண வரவே இல்லை. ஸோ ஐ கேம் அவுட் ஃப்ரம் த அப்யூஸ் டு ஃபைண்ட் யூ. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்கா உங்களை கொல்றதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் கொல்ல முடியலை. பட் அப்யூஸ் அப்படின்னு சொன்னாக்கா என்னதுனாக்கா சர்ப்ரைஸ் அட்டாக். நான் வந்து உங்களை சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் கேம் யூ டு யுவர் பாடி கார்டு. ஸோ நீங்கள் வந்து பாடி கார்டோட வர்றதை வந்து நான் பார்த்தேன். அண்ட் தே ரெகனைஸ்டு மீ. ஸோ நான் வர்றதை பார்த்துட்டு தான் உங்களை அட்டாக் பண்ணேன். ஆனால் உங்களோட பாடி கார்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ட் தே ரெகனைஸ்டு மீ. என்னையை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அட்டாக் பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் wounded மீ. ஸோ அவங்க தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னையை காயப்படுத்திட்டாங்க. நான் உங்களை அட்டாக் பண்ண வந்தேன், அவங்க என்னை கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னையை அட்டாக் பண்ணி காயப்படுத்திட்டாங்க. ஐ எஸ்கேப்டு ஃப்ரம் தம். நான் அவங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். பட் ஷுட் ஹாவ் ப்ளீட் டு டெத் ஹேட் யூ நாட் ட்ரெஸ்ட் மை wound. ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னாக்கா நாட் ட்ரெஸ்ட் மை wound, என்னோட காயத்துக்கு நீங்கள் மறந்து போடலை அப்படின்னா நானும் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னாக்கா டெத், இறந்துருப்பேன். ஐ விஷ் டு கில் யூ. என்னோட விருப்பம் வந்து நான் உங்களை கொல்ல வந்ததான். அண்ட் யூ ஹாவ் சேவ்டு மை லைஃப். ஆனால் நீங்கள் வந்து என்னோடய லைஃபே சேவ் பண்ணிட்டீங்க. நவ் இஃப் ஐ லிவ். இப்போ நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். அண்ட் இஃப் யூ விஷ் இட். அது எல்லாமே உங்களோட விருப்பத்தினால நான் இப்போ வந்து உயிரோடு இருக்கிறேன். ஐ வில் சர்வ் யூ. நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சர்வ் பண்ணுறதுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு இருக்கிறேன். ஆஸ் யுவர் மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் ஸ்லேவ். நான் இனிமேல் உங்களோட உண்மையான அடிமையாக இருப்பேன் எப்பயுமே. அண்ட் வில் பி பிட் மை சன்ஸ்
டு த சேம். நான் மட்டும் இல்லை, அடுத்து எனக்கு அப்புறம் வரக்கூடிய என்னோட சன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபெய்த்ஃபுல் ஸ்டே, உண்மையான அடிமையாக இருப்போம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிபட்ட அந்த மேன் வந்து யார்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த கிங்கிட்ட சொல்லியிருக்காரு எல்லாமே. The king was very glad to have made peace with his enemy so easily. ஸோ இப்போ வந்து கிங்குக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு எனிமியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அமைதிப்படுத்தியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் டு ஹாவ் கெயின்ட் ஹிம் ஃபார் அ ஃப்ரெண்டு. சரி, நம்ம எனிமியையும் வந்து நம்ம வந்து ஒரு அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஹி நாட் ஒன்லி ஃபர்கேவ் ஹிம், நம்மக்கிட்ட என்ன மன்னிப்பு அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணால் மன்னிப்பும் கேட்டிருக்கிறான், ஸோ நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே சந்தோஷம் இருக்குது. பட் செட் ஹி வுட் சென்ட் ஹிஸ் சர்வன்ட்ஸ் அண்ட் ஹிஸ் ஓன் ஃபிசிஷியன் டு அட்டெண்ட் ஹிம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த அடிபட்டவருக்காக அவரோட சர்வெண்ட்டெல்லாம் கூப்பிட்டு அண்ட் ஹிஸ் ஃபிசிஷியன் அப்படின்னு சொன்னாக்க யார் அப்படின்னு சொன்னாக்க டாக்டர்ஸ் எல்லாம் உங்களை வந்து பார்த்துக்குவாங்க. அண்ட் ப்ராமிஸ் டு ரீஸ்டோர் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி, நான் வந்து உங்கள் பிரதர்கிட்டேருந்து வாங்கினா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ணிடுறேன், திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் பண்ணுறாரு. உங்களை பார்த்துக்கிறதுக்கு சர்வனையும் டாக்டர்ஸையும் நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹேவிங் டேக்கன் லீவ் ஆஃப் த wounded மேன். ஸோ சொல்லிவிட்டு அந்த wounded அடிபட்ட மனிதனை விட்டுட்டு இந்த பக்கம் வர்றாரு. த கிங் வெண்ட் அவுட் இன் டு த போர்ச் அண்ட் லுக்டு அரவுண்ட் ஃபார் த ஹெர்மிட். வெளில வந்து அந்த போர்ச்னா என்னதுன்னா வரண்டா, அங்கே நின்று யாரை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் ஹெர்மிட்டை தேடுறாரு. பிஃபோர் கோயிங் அவே ஹி விஷ் ஒன்ஸ் மோர் டு பெக் அண்ட் ஆன்சர் டு த கொஸ்டின்ஸ் ஹி ஹேட் புட். சரி, ஓகே, நம்ம வந்து போக போகிறோம், இருந்தாலும் லாஸ்ட்டாக ஒரு டைம் என்ன பண்ணுவோம், நம்ம விருப்பப்படி அவர்கிட்ட வந்து போய் கேட்போம், ஆன்சர் சொல்கிறாரா என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. த ஹெர்மிட் வாஸ் அவுட் சைடு. இப்போ ஹெர்மிட் எங்கே இருக்காருன்னா அவுட் சைடில் நிற்கிறார். ஆன் ஹிஸ் நீஸ், முட்டி போட்டு ஷோயிங் சீட்ஸ் இன் த பெட்ஸ். ஸோ அந்த ஆல்ரெடி குழியெல்லாம் வெட்டி வச்சுருந்தார் இல்லையா, அதில் வந்து விதையெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. தட் ஹேட் பீன் த டே பிஃபோர், அதான் நேற்று வெட்டினா அந்த குழியில் வந்து என்ன பண்ணுறாருன்னா விதைகளெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. த கிங் அப்ரோச்டு ஹிம் அண்ட் செட். ஸோ அப்போ அந்த கிங் வந்து அவர் முன்னாடி போய் நிற்கிறார். ஃபார் த லாஸ்ட் டைம் ஐ ப்ரே யூ டு ஆன்சர் மை கொஸ்டின்ஸ் வைஸ் மேன். போய் கேட்குறாரு, லாஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்குறேன், என்னோடய கொஸ்டின்ஸ்க்கெலாம் என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள் வைஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யூ ஹாவ் ஆல்ரெடி பீன் ஆன்சர்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு செட் த ஹெர்மிட்னு சொல்கிறார். ஸ்டில் க்ரோச்சிங் ஆன் ஹிஸ் தின் லெக்ஸ் அண்ட் லுக்கிங் அப் அட் த கிங் who stood before him. சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, க்ரோச்சிங் அப்படின்னு சொன்னாக்கா நிமிந்து பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து பார்க்குறாரு, குனிஞ்சிக்கிட்டே இருந்து சொல்லிவிட்டு நிமிந்து பார்க்குறாரு. யார் அப்படின்னா கிங்கை வந்து நிமிந்து பார்க்குறாரு. ஹவ் ஆன்சர்டு, வாட் யூ மீன் ஆஸ்க் த கிங். என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் கேட்குறாரு. டு யூ நாட் see replied the hermit. ஸோ உனக்கு தெரியாதா, நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மிட் கேட்குறாரு. இஃப் யூ ஹேட் நாட் பிட்டர்ட் மை வீக்னஸ் எஸ்டர்டே, நீ வந்து என்னோட வீக்னஸை வந்து நேற்று நீ பார்க்கல அப்படின்னா, அண்ட் ஹேட் நாட் டக் திஸ் பெட்ஸ் ஃபார் மீ, நீ எனக்காக என்ன பண்ணியிருக்க மாட்டேன், குழி தோண்டி கொடுத்துருக்க மாட்டேன். பட் ஹேட் கான் யுவர் வே, நீ உன்னோட வழியில் நீ பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்ப, போயிருப்ப. தட் மேன் வுட் ஹாவ் அட்டாக்டு யூ, அந்த மேன் வந்து உன்னை என்ன பண்ணியிருப்பான், அட்டாக் பண்ணியிருப்பான். நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா அந்த மேன் வந்து உன்னை ஈஸியாக அட்டாக் பண்ணியிருப்பான். அண்ட் யூ வுட் ஹாவ் ரிப்பண்டட் ஆஃப் நாட் ஹேவிங் ஸ்டேட் வித் மீ, நீனும் வந்து என்ன பண்ணியிருக்கான், அவனும் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டான், நம்ம கூட ஸ்டே பண்ணியிருக்கவும் மாட்டேன் நீயும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் வாஸ் when you are digging the beds. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் அப்படின்னு கேட்டிருந்தல, அது என்ன அப்படின்னா நீ வந்து எனக்கு என்ன பண்ணது, ஹெல்ப் பண்ணதான், அந்த குழியெல்லாம் தோண்டி கொடுத்தல, அதுதான் டிக்கிங் த பெட்ஸ், விதைகளை போடுறதுக்காக நீ போட்டு கொடுத்த அந்த டைம் தான் இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் டைம். அண்ட் ஐ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன், நான் தான் உனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மேன். அண்ட் டு மீ குட் வாஸ் யுவர் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ், நீ நேற்று செஞ்ச செயல் தான் என்னது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீ நேற்று இங்கே வந்து ஹெல்ப் பண்ணது அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கு, நீ என்னையை மீட் பண்ணதான் நான் தான் இம்பார்ட்டன்ட் மேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்த டைம் தான் என்னதுன்னா இம்பார்ட்டன்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அப்படி இவர் வந்து ஹெல்ப் பண்ணாமல் போயிருந்தார் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணியிருப்பான், அந்த மேன் வந்து இவர் வந்து அட்டாக் பண்ணியிருப்பான். ஆஃப்டர் வேர்ட்ஸ் when the man ran us to us
afterwards when that man ran to us. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ அந்த மேன் வந்து ஓடி வந்தான் நம்மக்கிட்ட ஓடி வந்தான். the most important time was when you are attending to him. அந்த மேன் வந்து ஓடி வந்து நம்மக்கிட்ட வந்தான்ல, நம்ம அவனை அட்டன் பண்ணோம் இல்லையா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம் இல்லையா, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தா for if you had not bound up his wounds he would have died without having made peace with you. நீ வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்த அப்படின்னா அவன் வந்து என்ன இறந்துருப்பான். ஸோ அது வந்து நீ செஞ்ச ஒரு அது மட்டும் இல்லை, அவனுக்கு வந்து என்ன பண்ணால் அவன் வந்து உங்ககிட்ட எதுவுமே பேசாமல் என்ன பண்ணியிருப்பான், இறந்துருப்பான். ஸோ ஹி வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன். அவன் தான் உனக்கு. அதுக்கப்புறம் என்ன, அவன் அமைதியாகிட்டான், சொன்னதெல்லாம் கேட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அமைதியாகிட்டான். எனிமையாக இருந்தவன் இப்போ உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறான். ஸோ அப்போ அது வந்து அவன் தான் யாருன்னா இம்பார்ட்டன்ட் மேன். அண்ட் வாட் யூ டிட் ஃபார் ஹிம் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். நீ அவனுக்கு செஞ்ச செயல் தான் என்னதுன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ண இல்லையா, அந்த தான் என்னன்னா இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். நீ நான் அவனை மன்னிச்சிட்ட ப்ளஸ் என்ன பண்ணனா அவனுக்கு ஹெல்ப் பண்ண, அதுதான் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். ரிமெம்பர் தென் தேர் இஸ் ஒன்லி ஒன் டைம் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் நவ். அதாவது ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கோ, தேர் இஸ் ஒன்லி ஒன் டைம் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு டைம் தான் இம்பார்ட்டன்ட். அது என்னது அப்படின்னா நவ். நம்ம இப்போ என்ன செயல் செய்கிறோமோ அந்த இதுதான் என்னதுன்னா இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். நம்ம செய்யக்கூடிய அந்த டைம் தான் இம்பார்ட்டன்ட் டைமு. யாருக்கு செய்கிறோம் அப்படிங்கிற அவங்க தான் யாருன்னா இம்பார்ட்டன்ட் மேன். அப்போ நவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என்னதுனாக்கா இப்பொழுது அப்படிங்கிறது தான் என்னதுன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் பிகாஸ் இட் வாஸ் த ஒன்லி ஒன் டைம் வென் யூ ஆர் வி ஹாவ் எனி பவர். நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அந்த டைமிங்கில் செய்கிறோம் இல்லையா, செய்யக்கூடிய வேலை அந்த நேரம் யாருக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதான் இம்பார்ட்டன்ட். The most important person is the one with whom you are, for no man knows whether he will ever have dealing with anyone else. அதாவது நம்ம நெசசரி பர்சன், நம்ம யாருக்கு ஒருத்தவங்களுக்கு தேவை ஏற்படுதோ அவங்களுக்கு செய்யக்கூடிய ஹெல்ப் தான் பிஸ்னஸ், டைமு, பர்சன். அதுதான் என்னதுன்னா மூணுமே என்னது அப்படின்னா நெசசரி பர்சன், யாருக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ அது செய்கிறோம் இல்லையா, அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் எல்லாமே அப்படிங்கிறாரு. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஃபேர் இஸ் டு டூ த பர்சன் குட் பிகாஸ் ஃபார் த பர்பஸ் அலோன் வாஸ் த மேன் சென்ட் இன் டு ஹிஸ் லைஃப். நம்ம யாருக்கு எந்த பர்சனுக்கு செய்ய போகிறோமோ அவங்க தான் யார் அப்படின்னா குட் பர்சன். பிகாஸ் ஃபார் தட் பர்பஸ் அலோன் வாஸ் மேன் சென்ட் இன் டு திஸ் லைஃப். அது அவங்களோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறது யாருக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படுதோ அவங்களுக்கு செய்கிறோம் இல்லையா, அதான் இம்பார்ட்டன்ட் பர்சன் பிஸ்னஸ். அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த தேவை ஏற்படக்கூடிய டைமில் செய்கிறது தான் அந்த டைமிங் தான் என்னதுன்னா இம்பார்ட்டன்ட் டைம். இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ்னால் நம்ம செய்யக்கூடிய செயல். அப்போது ஒவ்வொரு டைமும் நம்ம செய்யக்கூடிய நேரம், டைமு, பிஸ்னஸ் இது எல்லாமே என்னதுன்னா ஒவ்வொரு நிமிஷமும் இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. About the author, Leo Tolstoy அவரோட பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 1828 to 1910 was the Russian writer who is the regarded as one of the greatest authors of the all time. அவர் வந்து ஒரு ருஷ்யன் ரைட்டர், ரொம்ப ஒரு ஃபேமஸான கிரேட்டஸ்ட் ஆத்தர்ஸ் ஆஃப் ஆல் டைம். எல்லா டைம்லையுமே அவர் ஒரு ஃபேமஸாக இருந்தவர் தான். ஹீ இஸ் த பெஸ்ட் நோன் ஃபார் த நாவல்ஸ் வார் அண்ட் பீஸ். அவரோட பெஸ்ட் நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா வார் அண்ட் பீஸ். அது எப்போ இதாகிருக்குன்னா 1816. அடுத்து அண்ணா கரேனா அப்படிங்கிறது 1877 இருக்குது. இவர் வந்து ஒரு ருஷ்யன் ரைட்டர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.